வணக்கம். குட்டீஸார்த்தமிழ். இன்றைக்கி நம்ம சீட் ஜெர்மினேஷன் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரோட பாட்டமில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பென்சிலால் லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனுக்கு கொஞ்சம் தூரம் கீழே தள்ளி ஒரு பென்சில் இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஓவல் ஷேப்போட பாட்டமில் இந்த இடத்துல ஒரு சின்ன அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ அதே அளவு அதே சைஸில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ஓவல் ஷேப் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரியே அந்த உள்ள அப்சைட் டவுன் யூ ஷேப் சின்னதாக வரைஞ்சிட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டவுன்வேர்ட்ஸாக ஒரு எஸ் லைன் மாதிரி வேவி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் லைன் போட்டுட்டு இந்த பாட்டமில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இதே ஓவல் ஷேப்பு இந்த லைனுக்கு மேலேயே வரைய போகிறோம். லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக யூ ஷேப் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இந்த யூவோட டாப்பில் ஒரு வி மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த வியோட லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி போட்டு அதை அப்படியே டவுன்வேர்ட்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வேவியாக அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வியோட ரைட் சைட்லேருந்து அதே மாதிரி ஆரம்பித்து ஏற்கனவே போட்ட லைனுக்கு பக்கத்துலேயே டபுள் லைன் மாதிரி கொண்டு வந்து பாட்டமில் அப்படி கனெக்ட் பண்ணிடணும். இந்த லைனோட இந்த பாட்டம் போர்ஷனில் மட்டும் சைட்ஸில் ரெண்டு பக்கமும் வேவியாக இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வேவி லைன் வரைஞ்சிட்டு திரும்ப அதிலிருந்து இன்னும் குட்டி குட்டி லைன்ஸ் வர்ற மாதிரி நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்து அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுதான் ரூட் ஹேர் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி இந்த இடத்துல அகைன் ஸ்லாண்டிங்காக ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த ஓவல் ஷேப்போட சென்டரில் ஒரு ஸ்மால் வேவி லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓவல் ஷேப்போட இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கொஷின் மார்க் மாதிரி கொண்டு வந்து இந்த பாட்டம் லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் டபுள் லைன் பக்கத்துலேயே இன்னொரு டபுள் லைன் போட்டு அதே மாதிரி இந்த லைனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம ரூட் போடுறதுக்கு அந்த லைனை அப்படியே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சைட் பை சைடு அப்படியே நம்ம ரூட் வரைஞ்சிக்கலாம். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் வி மாதிரி பட் கொஞ்சம் விக்லி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு டபுள் லைன், அங்கேருந்து அப்படியே ரூட் பக்கத்தில் சைட் வேஸாக வரைஞ்சிட்டு இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். கீழே போக போக கொஞ்சம் தின்னாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ரூட். இப்போது இதிலேருந்து சைட் வேஸாக இன்னும் கொஞ்சம் ரூட் ஹேர்ஸ்லாம் வர்ற மாதிரி அங்கங்கே வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஓவல் ஷேப் இந்த ஸ்டெம்மில் கனெக்ட் ஆகுது இல்லை, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு லீஃப் வரைகிறதுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு சி மாதிரி கொஞ்சம் வேவியாக போட்டுக்கலாம். அதுக்கு கீழே இன்னொரு வேவி லைன், நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வரைகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல இதை விட கொஞ்சம் டாலாக இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே மாதிரியே ஒரு பெரிய லைன் கொண்டு வந்து இந்த கீழே போட்டிருக்க பாட்டம் லைனில் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டபுள் லைன். இதுக்கு கீழே ரூட் போடுறதுக்கு அதே மாதிரி அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரோக்கன் லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஏற்கனவே எப்படி நம்ம ரூட் போட்டோம் அதே மாதிரி தான் அந்த ப்ரோக்கன் லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சைட் வேஸாக நம்ம ரூட் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லீஃப் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே 2 ஸ்லாண்டிங்காக சைட் வேஸாக குட்டி குட்டியாக 2 லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்சைட் டவுனாக ஒரு யூ மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு யூ ஷேப் மாதிரி ஒரு எஸ் லைன் மாதிரி போட்டு இங்கே ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அப்சைட் டவுன் ஒரு யூ மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு எஸ் லைன் மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே சென்டரில் ஒரு வேவி லைன் போட்டுட்டு 2 பக்கமும் நம்ம வெயின்ஸ் மாதிரி வி ஷேப்பில் வர்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டேஜ் இருக்குல்ல, அதில் இருக்கிற லீஃப்லேயுமே அதே மாதிரியே லைன்ஸ் போட்டுக்கலாம்.
அந்த லீஃப்லேருந்து கொஞ்சம் தூரம் கீழே தள்ளி இந்த இடத்துல அகைன் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு பாட்டமில் இந்த மாதிரி ஒரு வேவி லைன் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டில் மட்டும் ஒரு சின்ன கோடு. அதே மாதிரியே இந்த பக்கமும் இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம ரூட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி வேவியாக லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரூட் ஹேர் பக்கத்தில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீட் ஜெர்மினேஷன் வரைஞ்சாச்சு. நான் கலரிங் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்கூலில் கலரிங் கேட்டிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சீட் கோட்டோடு இருக்கிற ஸ்டேஜஸ், இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ்க்கு மட்டும் ப்ரௌன் கலர் நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நம்ம சீட் கோட் போயிடும். ஸோ க்ரீன் கலர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரௌன், லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெம் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே டாப் அந்த லைனுக்கு மேலே இருக்க போர்ஷன் எல்லாத்துக்கும் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு கீழே ரூட் ஏரியா வருது இல்லையா, அது இடத்துல ஃபுல்லாகவே லைட் க்ரீன் கலர் பண்ண போகிறேன். அதே மாதிரியே இந்த சீட் கோட் போயிட்டு பேலன்ஸ் சீடு மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாமும் லைட் க்ரீன். அடுத்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி சீட்ஸில் அங்கங்கே குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த லைன் போட்டிருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அங்கேயும் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சு. எரேசர் வச்சு இந்த ட்ராயிங் மேலே இருக்கிற ஏரியாவை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு லைட் க்ரீன் கலர் பண்ணியிருந்தேன்ல, அதோட அவுட்டர் போர்ஷன் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி மட்டும் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் தூரம் கீழே மட்டும் நான் கலர் பண்ணிக்கிறேன் சாயில் மாதிரி தெரியறதுக்காக. அடுத்து பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணிக்கலாம். நான் இதில் ஏதாவது பார்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லேபிள் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீட் ஜெர்மினேஷன் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ட்ராயிங் வேணும்னா kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் இல்லை டிஎம்மில் கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பா என் கூடவே சேர்ந்து சூப்பராக வரைஞ்சிருக்காங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.